வணக்கம். நேற்று போட்ட வீடியோவிலேயே விசிகா சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோன் கால் வீடியோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஃபோன் காலில் யார் பேசுனாங்க, என்ன பிரச்சனை அப்படின்றத பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, சமூக வலைத்தளங்கள்லாம் சாதி பேரை சொல்லி ரொம்ப கேவலமாக பதிவிட்டுக்கிட்டு தைரியமாக காலர் தூக்கி விட்டு போயிடுறாங்கல்ல. அவனுடைய பேஜில் போய் பார்த்தீங்கன்னா, அவன் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவன் மூஞ்சும் இருக்காது, அவன் அட்ரஸும் இருக்காது, ஆளே இருக்க மாட்டான். அப்படி ஒரு ஆளே இல்லைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஐடியை வச்சுக்கிட்டு கண்டதை பேசலாம், கண்டதை பேசிட்டு கிளம்பி போயிடலாம், நம்மளை கேட்க யார் இருக்கா அப்படின்ற மாதிரி மெதப்பில் தெரிவாங்க. அப்படிலாம் இல்லை கண்ணுங்களா. இந்த எபிசோட ஃபுல்லாக பாருங்க, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுப்பீங்க. அதாவது சமூக வலைத்தளங்களில் ஃபின் ஆலன் அப்படின்ற ஒரு போலி கணக்கை வச்சுக்கிட்டு ஒரு நபர் கண்டபடி திருமாவளவனையும் பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்களையும் அம்பேத்கரை பற்றியும் இழிவாக பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த நபர் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி தென்காசியிலிருந்து விசிகே வழக்கறிஞர் ரிச்சர்ட் டோபஸ் அப்படின்றவர் இந்த நபரை பிடிச்சி அவரை கன்ஃபரண்ட் பண்ணி, அடடா அதை நீங்கள் காதால் கேட்கணுமா இல்லையா? ஹலோ, சொல்லுங்க. என்ன ஸ்டேஷன் வர, நீங்க வரல? நாளை கழிச்சு வரேன் சார், நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன். அப்படியா? ஆமா சார். என்ன தம்பி ஓவரா பேசுற? என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துடலாமா, ஸ்டேஷனுக்கு வா. என்ன ஸ்டேஷன்னா பயந்துருவோமா, நாங்கள் வருவோம் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு மெதப்பா பேசுகிறப்போ நல்லா இருக்கும். ஆனால் அந்த கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுறப்ப தான் அதில் இருக்கிற கஷ்டம் தெரியும். என்ன ஸ்டேஷன் வர, நீங்க வரல? சார் நாளை கழிச்சு வரேன் சார், நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன். அப்படியா? ஆமா சார். என்ன தைரியத்துல நீங்க எல்லாம் ஏங்குறீங்க? முதல்ல உங்க பின்னணி என்ன? அவருடைய பின்னணி ஒரு சாதியவாத பின்னணி, ஒரு கேஸ்ட் ஹிந்து பின்னணி, ஆர்எஸ்எஸ், கோல்வாக்கர், சாவர்கர், அது இன்னும் பெருசாக பட்டியலிடலாம். பட்டு அவ்வளோ பெருசுலாம் தெரியாதுங்க. பொதுவாக ஒரு பொது சமூகத்தில் இருக்கிற ஒரு மென்டாலிட்டி, அதான், வேற எதுவும் இல்லை. இல்லை சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். திரும்ப 3 வருஷமா தெரியாம தான் பண்றீங்க நீங்க. 3 வருஷமா பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா சார்? நான் ஒன்று சொல்றேங்க சார், என்னோட ஐடியில நீங்க அவங்க என்ன கமெண்ட் போட்டுக்கிறான்னு சொல்லி பாருங்க. அதாவது நீங்க போஸ்ட் போட போய் தான் கமெண்ட் போடுறாங்க. இல்ல சார், போஸ்ட் போடலன்னா நீங்க போஸ்ட் போடலன்னா யாரும் உங்களுக்கு கமெண்ட் போட போறது இல்ல சார். நான் ஒண்ணு சொல்றேங்க, நான் எந்த கட்சியிலையும் கிடையாது. ஒரு நிமிஷம், நீங்க எந்த கட்சியில இருக்கீங்க இல்லன்னு தெரியல. அது ப்ராப்ளம் கிடையாது. நீங்க என்ன பதிவு போட்ட அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க. எங்களுடைய தலைவர் திருமாவளவனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? அவரை அந்த நீங்க சொன்ன வார்த்தை அப்படி நீங்க போட்ட கமெண்ட் வாசனை சொல்லுவீங்களா, அந்த ஒரே கொண்டாட்டம் தான், சின்ன சாதி பயல அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்றீங்களே, அப்படி போடலையா? நீ போட்டேலையாப்பா? உண்மையே சொல்லிருப்பா, வேணா அப்படி போடலையா? நீ போட்டேலையாப்பா? நீ போடலையோ? நான் என்ன சொல்றேன், போடலையோ? நீ போடலைன்னு கேட்டேன். நான் போடலன்னு நான் சொல்லல சார். போட்டா போட்டேன்னு சொல்லு, போடலன்னா போடலன்னு சொல்லு. அது என்ன, ஏன் ரவுண்ட் அடிக்கிற? மன்னிச்சுக்கங்கன்னு தான் சொல்றேன். மன்னிச்சு அப்புறம் நீ சின்ன சாதி பயலன்னு பேசுறது, பரப்பையன் பல இடத்துல பென்ஷன் பண்ணிக்க பற அப்படி பிராக்கெட் போடுறிய, அது காரணம் என்ன? இல்ல உன் வீட்டுல வந்து ஏதாவது தலித் சார்ந்தவங்களோ இல்ல பறைய சமுதாய சார்ந்தவங்க யாராவது வீட்டுல வந்து கஞ்சிக்கெல்லாம் வந்து நின்னாங்களா? யாராவது வந்தா நின்னாங்களாப்பா? நீ யாருப்பா வீட்டுல சோறு இருக்கான்னு சொல்லி போடுறதுக்கு? நான் ஒண்ணு சொல்றேன் சார், தெரியாம ஒரு ஜாதியை பத்தி எப்படி பேசுவேன்? தெரியாம பண்ணிட்டான், தவறு இழைத்து விட்டேன். இப்ப ரோட்ல போறீங்க, ஒரு வளைவுல முந்த பாக்குறீங்க, திடீர்னு பார்த்தா எதிரில் ஒரு வண்டி வந்துருச்சு. இது தெரியாம பண்றது. இப்போ ஒருத்தருனுடைய சாதியை தெரிஞ்சுக்கிட்டு அதை இழிவா பேசலாம் அப்படின்ட்டு வெட்ட வெளிச்சமா போய் கேவலமா பதிவு போடுறது எதனால? அதுக்கு பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்குமா இல்லையா? அம்பேத்கர் பத்தி பேச என்ன இருக்கு? அம்பேத்கர் கோட்டர் ஒண்ணு கேட்டாரா? அம்பேத்கர் படத்தை போட்டு இந்த பக்கம் கோட்டர் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கிய, ஒரு மீம்ஸ் போட்டிருக்கிய. உன்ட அம்பேத்கரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த பக்கம் கோட்டர் எங்க இருக்குன்னு சொல்லி மீம்ஸ் போட்டிருக்கீங்க அம்பேத்கரை பத்தி. போட்டேன். ஏன் உண்மையை ஒத்துக்கிறாருங்க. உண்மையை ஒத்துக்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு போட்ட? நான் காப்பி பேஸ்ட் தான் நான் பண்ணி போட்டேன். நீ காப்பி பேஸ்ட் இல்ல, அது உன்னோட சொந்த ஸ்டேட்மெண்ட். உன்னுடைய ப்ரொஃபைல்ல நீ எழுதுறேன்னா ஸ்டேட்மெண்ட். இது சிம்பிளா அட்மின் போட்டாருன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஐடியா இல்லாத பசங்க. காப்பி பேஸ்ட் கணக்கு கிடையாது. அது கீழே ஃபின் ஆலன் சொல்லிட்டு உன்னுடைய ஐடியோட பேரை, பழைய ஐடி பேரை பதிவு பண்ற. நல்லா இருக்க பேர் ஃபின் ஆலன், ஊடி ஆலன், அந்த மாதிரி ஃபின் ஆலன். ஏன் பேர்லாம் மாடர்னா வச்சுக்கிறீங்க, தாட்டை ஏன் மாடர்னா வச்சுக்க மாட்டேன்றீங்க? காப்பி பேஸ்ட் அதெல்லாம் சொல்லாத கேட்டியா? நீ பண்ணதை 100கணக்கான ஸ்கிரீன்ஷாட்ஸா நான் PDF போட்டு பிரிண்ட் எடுத்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கோம். நான் சொல்றது புரியுதா?
புரியுது 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 புரியுதுங்க புரியுதுங்க. புரியுதா? நீ சொல்றது எதுவுமே வந்து ஆதாரம் உள்ள இல்லாத குற்றச்சாட்டுகள் கிடையாது, அனைத்தும் ஆவணம் உள்ள குற்றச்சாட்டுகள். உண்மைதானே? உண்மைதான். இதெல்லாம் நீ பண்றதுக்கான காரணம் என்னப்பா? உனக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்ன பிரச்சனை? உனக்கும் அம்பேத்கருக்கும் என்ன பிரச்சனை? உனக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்ன பிரச்சனை? உனக்கும் பழைய சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை? உனக்கும் அறிஞர் சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை? உனக்கும் பல்லர் சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை? எல்லா இடத்துலயும் போய் கை வச்சிருக்காரு. அப்போ மொத்தத்துல நீ எதற்காக ஒட்டுமொத்த தலித் கம்யூனிட்டியும் இழிவாக பேசிக்கிட்டு, எதுக்காக ஒட்டுமொத்த தலித் தலைவர்களும் இழிவாக பேசிக்கிட்டு சிஎம் தமிழக முதல்வருக்கும் உனக்கு என்ன பிரச்சனைப்பா? சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? எல்லாம் தரந்தாழ்ந்து பேசுற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் தெரிய போய் தானே திருமாவளவன் கையில வந்து ஹார்பிக் இருக்கிற மாதிரி வச்சு மீம்ஸ் போடுற. ஹார்பிக் அவ்வளவு மனசுல என்ன சாதி வெறி தானப்பா? சாதி வன்மத்துக்கு காரணம் என்ன? தெரியாம இல்ல ஒரு நிமிஷம் ஏன் என்ன கேக்குறேன்னா, நிறைய இந்த மாதிரி செய்யறவங்க ஏன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஆமா நான் தான் செஞ்சேன் என்ன இப்போ அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு? ஏன் அது செய்ய மாட்டேன்றீங்க? தெரியாம இல்ல ஒரு நிமிஷம் தெரியாம பண்றதுல கணக்கு இல்ல, இது தெரிஞ்சுதான் பண்ண, தெரிஞ்சுதான் பண்ண. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லு. இது உன் பின்னணி என்னன்னு மட்டும் சொல்லிருப்பா. உன் பின்னணி என்ன? முதல்ல உன் எதுக்காக பண்ற இதெல்லாம்? உன் குடும்பத்தை யாராவது பேசுனாங்களா? என் கட்சி சார்ந்தவங்க யாராவது குடும்பத்தை பேசுனாங்களா? அம்பேத்கர் குடும்பத்தை பேசுனாங்களா? நான் உங்ககிட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கல சரிங்களா? நிறைய பேசிருக்காங்க சரிங்களா? ஏதோ சொல்ல வர்றாப்ல. யார் எதுக்கு பேசுனாங்க? எதுக்காக பேசுனாங்க? நான் ஒரு ஏதாவது போஸ்ட் திருமாவளவன் பேசினாரா? இல்ல அவர்லாம் பேசல. அம்பேத்கர் உன்னை பேசினாரா? பெரியார் உன்னை பேசினாரா? சொல்லுப்பா. எப்ப என் கட்சியில இருக்கும் நூற்றுக்கணக்கான பேர் வந்து சொல்றது நாடா சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. உன்னையோட ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு கொடுத்தவர் நாடா சமுதாயத்தை சார்ந்தவர் எங்க கட்சியில தான் இருக்கிறாரு. என் சமுதாயத்தை சார்ந்த இவன் தான், இவன் வீடு இங்கதான் இருக்கு, இதான் இவன் அட்ரஸ் கொடுத்தவர் நாடா சமுதாயத்தை சார்ந்தவர் தான். பாத்தியா, சமூகமே சாதியா இருக்கணும்னு நம்புறீங்க, ஆனா சமூகம் சாதியா இல்ல. அது அதுல இருந்து வெளியே வருது. இந்த ரியாலிட்டி பெரிய செவுரு அவங்க முன்னாடி நிக்குது. அதை பொறுத்துக்க முடியாம உங்க மண்டையை கொண்டு போய் அதுல இடிச்சு மண்டை பொழந்துக்குது. புரியுதா? உன் சமுதாயத்தை சார்ந்தா அதே ஒரு ஆளு உன் ஊர்ல இருந்து எடுத்துக்கோ, அவன் ஊர் பக்கத்து ஊருக்காரன் எடுத்து கொடுக்காப்ல. உன்னை வந்து பொலன்னு பொழக்க சொல்லி உன் கான்டாக்ட் உன் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க நண்பா. என்ன இப்படிப்பட்ட சமூகத்தில் நாம் வாழ்கிறோம்? ஒரு தனி மனிதனுக்கு அவதூறு பேசுவதற்கு உரிமை இல்லையா? அப்பனா நீ வந்து எவ்வளவு சாதிய மனநிலையோட இந்த ஓனி அணுகுற? தெரியாம பண்ணிட்டேன், இனி பண்ண மாட்டேன். நான் தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கங்க. சரியா? உன்னை மன்னிக்கிறதுக்கு நீ வந்து உன்னை மன்னிக்கிறதுக்கு ஏன்டா என்ன முகாந்திரம் இருக்குப்பா? சொல்லுப்பா. நீ காலையில வண்டியில போயிட்டு இருக்கும்போது போன் பண்ண, நான் வந்து உன்னை வந்து மரியாதை குறைவா இது வரைக்கும் நீ பேசல. ஏன்னா நாங்க அம்பேத்கரின் வளர்ப்பு திருமாவளவனின் வளர்ப்பு, நாங்க அந்த மாதிரி வார்த்தையில பேச மாட்டோம். புரியுதா உனக்கு? நீ யார் வளர்ப்பு தெரியுமா? நீ யார் தெரியுமா? சமூகத்தின் கேன்சர் செல், ஒரு சாதியவாதி. நீ என்ன செய்யலாம் முடிவு எடுத்திருக்க மாதிரி சொல்லு. இதுக்கு பின்ன உனக்கு வந்து நீ இங்க பாரு, எனக்கு யாரும் பின்னணி கிடையாது. நான் தயவு செய்து இப்படி ஏன் போய் சமூக வலைத்தளத்துல இப்படி பேசுறீங்க? இது பின்னணி இருக்கிறவங்க கூட வாயெல்லாம் மூடிட்டு இருக்கிறான்பா. இந்த மாதிரிலாம் இவ்வளவு ஒன்றும் மோசமா இறங்குறது இல்லை. ஏன் அப்படி பண்றீங்க? சொல்றேன். நான் இப்போ வந்து உங்ககிட்ட பேசணும் இது இல்லையா? சுத்தி இல்லப்பா, நீங்க வரப்பா சுத்தி என்னன்னா நாடார் வம்சம் 100 போஸ்ட் போடுற இல்ல. நாடார் சமுதாயத்தை எங்கேயாவது திருமாவளவன் எதிர்த்து பேசிருக்காரா? இல்ல வேற ஏதாவது சமுதாயத்தை சொல்லி ஏதாவது இழிவா பேசிருக்காரா? ஆனா என்னோட போஸ்ட பாத்தீங்கன்னா தெரியும், பொண்ணு போட்டோ நான் போட்டேன்னா தயவு செய்து நீங்க பேசினாலதான் பேசுறாங்கன்னு நீ சொல்லாதீங்க. அது தவறு. என்ன அவங்களும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு இல்லையா? உன் பொண்ணு போட்டோவுக்கு திருமாவளவன் பேசினாரா? அம்பேத்கர் பேசினாரா? அது பதில் சொல்லு. உன் பொண்ணு போஸ்டுக்கு எவனோ ஒருத்தன் பேசுறான், அவனை போய் கம்ப்ளைண்ட் கொடு. நீ அவனை வழக்கத்தோடு இல்ல அவன் வீட்டை போய் அவனை சத்தம் போடு, இல்லன்னா அவனை என்ன வேணாலும் பண்ணு, அது தனிப்பட்ட உரிமை. இது ஒரு பொது தலைவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? தாழ்த்தப்பட்ட இதுக்கு கூடிய ஒரு தலைவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு சாதி, ஒரு ஒட்டுமொத்த சாதியை குறிப்பிட்டு பரப்பைன்னு பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன செய்யற அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய போறேன்னு கேக்குறீங்களா? இல்ல அவர் என்ன வேலை செய்யறாருன்னு கேட்க வரீங்களா? எனக்கு தெளிவா புரியல. என்ன செய்யற? நான் ஒண்ணும் செய்யல, மன்னிச்சுக்கங்க. நான் இதுக்கு மேல நான் எதுவுமே உங்க போஸ்ட் நான் போட மாட்டேன். தயவு செய்து. எங்க போஸ்ட் இல்லப்பா, நீ ஒண்ணு இல்லப்பா. உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, பொம்பளை பிள்ளை இருக்கா இல்லையா? ஆமா. நீ ஒரு எம்பி ஜோதிமணியோடைய முகத்தை வச்சு ஒரு மீம்ஸ் போட்டிருக்க. எம்பி ஜோதிமணி வந்து பெரியாரோட கல்யாணம் பண்ணிட்டு இருக்க மாதிரி போட்டு ஒரு கொச்சி அவ்வளவு கேவலமா ஜோதிமணி எம்பியை கொண்டு போஸ்ட் போட்டிருக்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இருக்குப்பா. போடலன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் இருக்குன்னு உடனே
ஏன்டா ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. நீ எதோ போடல முகநூல்ல எதோ அழிச்சாலும் அழியாது உனக்கு தெரியுமா? கண்டிப்பா. நீ போடலன்னு சொல்லி நீ மனசு சொல்லி நீ போடலன்ட்டு இப்போ உனக்கு ஸ்கிரீன்ஷாட் உன் நம்பருக்கு நான் அனுப்பி வைக்கேன். சரி தெரியாம போட்டேன்னா மன்னிச்சுக்கங்கண்ணா. அப்புறம் உன் புள்ளைய வச்சு வந்து மோட்டை ஏத்துக்குவியாப்பா? உன் மகள் எனக்கு ஒரு பையன் இருக்கான், என் பையனை வச்சு மீம்ஸ் போட்டோம்னா ஏத்துக்க மாட்டேன். கண்டிப்பா. அப்ப நான் ஜோதிமணி ஒருத்தருக்கு மகள் தானே, ஜோதிமணி ஒரு பெண்ணு தானே. இப்போ இந்த மாதிரியான நபர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் எதிரானவர்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறது முட்டாள்தனம். ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே இவங்க எதிராக இருக்காங்க பாருங்க. கருத்தியல எதிரு. அதுதான் பொம்பளைய கொச்சப்படுத்துறது, பொம்பளைய இழிவுபடுத்துறது. ஆனா நான் மன்னிச்சுக்கேங்கண்ணா, உங்ககிட்ட காலையில இருந்து அதான் கேட்கறேன். நான் போட்டது நான் சரின்னு நான் சொல்லல, தப்புதான், கண்டிப்பா தப்பு, கண்டிப்பா பண்ணக்கூடாது. வெரி சாரி. மன்னிக்கிறது மன்னிக்காது ரெண்டாவது இருக்கு. கேட்டியாப்பா, நீ காலைல இன்ஸ்பெக்டரை பார்த்தோம். இன்ஸ்பெக்டரை நீ நேத்துக்கு பார்க்க வந்தியாமே? எதுக்கு பார்க்க போனீங்க இன்ஸ்பெக்டரை? முந்தா நாள் வந்தேன் சார். முந்தா நாள் வந்தியாமே? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லி அனுப்புனாரு? வாங்கன்னு சொல்லி அனுப்புனாப்ல. வாங்கன்னு சொல்லி அனுப்புனாரா, சத்தம் போட்டு அனுப்புனாரா? சத்தம் போட்டாப்ல. சத்தம் போட்டாரா? அப்போ அதுதானே முதல்ல சொல்லணும். நீ வேற என்ன சொன்னாரு? சைக்கோ மாதிரி பண்றிய அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்ன சொன்னாரு? திரும்ப சொல்லு. சைக்கோ மாதிரி பண்றிய அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஏன் அப்படி சொன்னாரு? ஐடி டெலிட் பண்ண சொன்னாரா? ஆமா, ஐடி டெலிட் பண்ணிட்டு அவங்க. சொல்லு சொல்லுப்பா. ஐடி டெலிட் பண்ண சொன்னாரா? எங்கிட்ட சொன்னதுதான் நான் உன்கிட்ட கேட்கேன். அதான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காதப்ப அவங்க அப்புறம் ஐடியில எடுத்து வச்சிருக்காங்க, தேவலாம் கேஸ் ஆயிர போதுப்பான்னு சொன்னாரா? கண்டிப்பா சொன்னாரு. சொன்னாரா? சொன்னதுக்கு அப்புறம் ஐடி டெலிட் பண்ணியா? ஆமா. என் கட்சிக்காரன் உன்னை ஒருத்தர் மிரட்டினானா? எவனா மிரட்டினானா சொல்லு. கண்டிப்பா யாரும் மிரட்டல. ஏன் மிரட்டல? உன்னை மிரட்ட முடியாது, நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குறா? பெரிய கோடீஸ்வரனா இல்ல பெரிய அரசியல்வாதியா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. எதுக்காக? சட்ட ரீதியா பாத்துக்கலான்னு தான் பொறுமையா இருந்தாங்க. காலையிலே உங்ககிட்ட என்ன சொன்னா, தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். நான் உங்ககிட்ட வந்து மேற்கொண்டு நான் எதுவுமே பேசல. தெரியாம பண்ணிட்டாராங்க, விடுங்க பாவம். என்னோட சூழ்நிலை அப்படி. சரிங்களா, பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன். அப்படியா? சரிப்பா, பண்ணிட்டேன், பண்ண மாட்டேன், அதெல்லாம் நான் பேச்சுவார்த்தைக்கு வரல. கேட்டியா? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தண்ணி குடிக்க தயாராரு. நன்றி, மன்னிச்சுங்க. ஏங்க என்னங்க இப்படி சொல்லிட்டு போனா என்னங்க அர்த்தம்? ஏங்க பாவுங்க, ஏதாவது சொல்லிட்டு போங்க. என்னங்க அது? ஐயோ, இது ரொம்ப தவறு நண்பர்களே. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பொதுவெளியில வந்து இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு யாரையாவது கண்டபடி சாதி சொல்லி திட்டிவிட்டு இல்லை பெண்களை கேவலமாக பேசிவிட்டு இப்படிலாம் போயிடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் எல்லா நேரத்துலையும் இப்படி தப்பிச்சிட முடியாது. யூ கான் கெட் அவே வித் திஸ். புரியுதா? ஒரு நாள் கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி அவனை மாட்டினியா அப்படின்னு கன்ஃபரன்ட் பண்ணுற நாள் வந்துடும். அந்த நாள் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த வேலையத்தோடு விட்டுட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன்.